வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈராக்கில் ஈரானிய ஆதரவு ஷியா மதப்பிரிவு இயக்கங்கள் இஸ்ரேல் மீது எதிர்பாராத தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிடுவதாக ஐடிஎஃப்ஐ மொசாட் நேற்று வெள்ளிக்கிழமை எச்சரித்துள்ளது. ஈரானியர்கள் சமீப காலமாக ஈரானிய ஆதரவு ஈராக்கில் ஈரானிய ஆதரவு ஷியா மதப்பிரிவு இயக்கங்கள் மற்றும் ஈராக்கில் அவர்களது உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளங்களை முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் ஈரான் கட்டளையிடும் நாளில் அவர்கள் இஸ்ரேலை வான்மார்க்கமாகவும் நிலம் வழியாகவும் தாக்க முடியும். சமீபத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் அல்குட்ஸ் படை IRGC QF தளபதி எஸ்மாயில் ஹானி ஈராக்குக்கு பயணம் செய்து ஷியா பிரிவு இயக்க மூத்த போராளி தலைவர்களை சந்தித்ததாக மொசாட் கூறுகிறது. இஸ்ரேலின் உள்நாட்டு இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது பயன்படுத்தப்பட்டதை போன்று ஒரு முறையை பின்பற்றி ஈராக்கிலிருந்து ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவுவது முக்கிய தாக்குதலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இரண்டாம் நிலை விருப்பம் ஈராக்கில் தொடங்கி சிரியா வழியாக நகர்ந்து இஸ்ரேல் ஜொர்டான் எல்லையை அடையும் வாய்ப்பாக இருக்கலாம். ஈரானின் அல்குட்ஸ் படை IRGC QF ஈராக்கில் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க இயக்கமான கட்டாய்ப் ஹெஸ்பொல்லாவை ஆதரிக்கின்றது. இது ஈராக்கின் மக்கள் அணிதிரட்டல் படை PMF-இன் குடையின் கீழ் செயல்படும் பல இயக்கங்களில் ஒன்று. கட்டாய்ப் ஹெஸ்பொல்லா அதன் அரசியல் செல்வாக்கு மற்றும் நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் உட்பட விரிவான ஆயுத களஞ்சியத்தின் காரணமாக ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்த இயக்கம் ஈராக்கில் அமெரிக்க படைகளை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியது. ஈராக்கில் இருந்து சிரியாவுக்குள் முக்கிய கடத்தல் பாதைகளையும் இந்த இயக்கம்தான் கட்டுப்படுத்துகின்றது. மேலும் சமீபகால மதிப்பீடுகளின்படி இந்த இயக்கம்தான் ஈரானில் இருந்து ஈராக்குக்கு ஆயுதங்களை கடத்துவதற்கு பொறுப்பானவர்கள். ஆபரேஷன் ரைசிங் லைன் செயற்பாட்டின் போது இஸ்ரேலிய விமானப்படை ஈரானிய நிதி உதவியுடன் ஈராக்கில் உள்ள இயக்கங்களின் ஈராக்கிய சிரிய எல்லையில் உள்ள தளவாட மையங்களை தாக்கியது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி மொசாட்டின் உதவியுடன் இஸ்ரேலிய விமானப்படை IAF கட்டாய்ப் ஹெஸ்பொல்லாவின் இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலிய அரசு ஈராக்கிய அரசாங்கத்திற்கு அமெரிக்கா ஊடாக தெளிவான மற்றும் அச்சுறுத்தும் செய்தியை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஈராக்கில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அல்லது ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் சிரியா ஊடாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாலோ ஈராக்கிய மண்ணில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈராக்கிய அரசுக்கு இஸ்ரேலின் சார்பில் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈராக்கில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்கக்கூடிய இயக்கங்களில் மற்றொன்று ஹரகத் அல் நுஜாபா. இந்த இயக்கம் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணுகின்றது மற்றும் முன்னர் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பல ஏவுகணை ஏவுதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு அமைதியாக உள்ளது. காசாவில் அவ்வப்போது தாக்குதல்கள் நடந்தாலும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ளது. காசா போர் நிறுத்தம் காரணமாக எமனில் ஹவுதிகளிலும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டன. அதனால் ஈரான் இஸ்ரேல் மீது ஈராக்கில் இருந்து ஒரு போர் முறையை திறக்க திட்டமிட்டுள்ளதாக மொசாட் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-ஐ எச்சரித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் உள்ள நிலையில் ஹமாஸுக்கு மத்தியஸ்த நாடுகளூடாக செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. காசாவில் இன்று சனிக்கிழமை இரவு 9 மணிக்குள் மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே உள்ள ஹமாஸ் இயக்கத்தினர் அனைவரையும் அங்கிருந்து வெளியேறுமாறு மத்தியஸ்தர்கள் ஹமாஸிடம் தெரிவித்தனர். இல்லையெனில் IDF இன்றிரவு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நேற்றிரவு 9 மணிக்கு எகிப்து மற்றும் கத்தாரூடாக ஹமாஸுக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தியில் தற்போது IDF கட்டுப்பாட்டில் உள்ள மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே உள்ள பகுதியில் இருந்து ஹமாஸ் இயக்கத்தினர் வெளியேற 24 மணி நேர கால அவகாசம் அறிவிக்கப்பட்டது என்று இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்த 24 மணி நேர அவகாசம் உள்ளூர் நேரப்படி இன்று சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு காலாவதி ஆகிறது. இந்த எச்சரிக்கை அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவற்றின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டது என்று வட்டாரங்கள் வலியுறுத்தின. இஸ்ரேலிய அதிகாரிகளின் அனுமதியுடனும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்புடனும் பணைய கைதிகளின் உடல்களை மீட்க ஹமாஸ் கடந்த வியாழக்கிழமை மஞ்சள் கோட்டை கடந்து உள்ளே சென்றது. அப்படி சென்றவர்களை சிலர் மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே உள்ள பாலஸ்தீனிய பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்து விட்டதாக இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை IDF-ஐ எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தத்தின் ஆரம்ப கட்டங்களில் ஹமாஸ் இறந்த அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் ஒரேடியாக ஒப்படைக்க தவறியது. மேலும் இறந்தவர்களின் உடல்களை திரும்ப அனுப்புவதை ஹமாஸ் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க மத்தியஸ்தர்கள் ஹமாஸ் அமைப்பின் மீது சிறிய அழுத்தம் மட்டுமே கொடுக்கின்றார்கள் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். சில உடல்கள் விரைவாக எடுப்பதை கடினமாக்கும் இடங்களிலும் உள்ளன என்று ஹமாஸ் மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்தது. அந்த இடங்கள் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ள மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே உள்ளதாகவும் ஹமாஸ் கூறியதை அடுத்து ஹமாஸ் உறுப்பினர்களை செஞ்சிலுவை சங்கத்தினருடன் மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே அனுமதித்தது இஸ்ரேலிய ராணுவம்.
ஆனால் மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே இருந்த எந்த ஒரு பணைய கைதியின் உடலும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இரு இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறிய போது, ஹமாஸால் 2 பணைய கைதிகளின் உடல்களை உடனடியாக கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இருப்பினும் எந்த உடலையும் திருப்பி அனுப்பாமல் நாட்கள் கடந்து செல்லும் மற்றொரு சூழ்நிலையை நாம் காணலாம் என்ற கவலை உள்ளது என்றனர். இந்த வாரம் ஹமாஸின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பின்னர் புதன்கிழமை ஐடிஎஃப் ஹமாஸ் தளபதிகள் மற்றும் இயக்கத்தினரை தாக்கியது. புதுப்பிக்கப்பட்ட போர் நிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே தாக்குதல்கள் நடந்தன. தாக்கப்பட்ட இலக்குகளில் கண்காணிப்பு இடுகைகள், ஆயுத உற்பத்தி தளம், ராக்கெட் மற்றும் மோட்டார் ஏவுதளங்கள் மற்றும் நிலத்தடி சுரங்க பாதைகள் ஆகியவை அடங்கும். போர் நிறுத்த காலத்தில் காசாவுக்குள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட அனுப்பப்படவுள்ள வெளிநாட்டு அமைதி காக்கும் படையின் துருப்புக்கள் அனைவரும் பிரத்யேகமாக முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்று ராஜதந்திர ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பிரிட்டிஷ் ஊடகம் டெலிகிராப் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் திட்டமிடப்பட்டிருந்தாலும் பிராந்திய நாடுகள் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் பாதுகாப்பு பணிகளை செய்து ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்யும். பிரிட்டிஷ் ஊடகம் டெலிகிராப் வெளியிட்ட தகவலின்படி வெளிநாட்டு அமைதி காக்கும் படையின் பங்கு இன்னமும் விவாதத்தில் உள்ளது. ஹமாஸின் ஆயுதம் அகற்றலுக்கு வெளிநாட்டு அமைதி காக்கும் படை பொறுப்பேற்குமா அல்லது ஹமாஸ் இயக்கம் காசாவில் தனது கட்டுப்பாட்டை கைவிட்டவுடன் காசாவின் பாதுகாப்புக்கு வெளிநாட்டு அமைதி காக்கும் படை பொறுப்பேற்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. எந்த நாடுகள் காசாவுக்கு துருப்புக்களை அனுப்பப் போகின்றன என்பதும் குழப்பமாகவே உள்ளது. ஜொர்டான் மன்னர் அப்துல்லா இந்த வார தொடக்கத்தில் காசாவில் வெளிநாட்டு அமைதி காக்கும் படை துருப்புக்களை அனுப்பும் பல முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளில் ஜொர்டான் ஒன்றாக இருக்கும் என்று கூறினார். இருப்பினும் ஜொர்டானிய படைகள் ஹமாஸை நிராயுதபாணி ஆக்குமா என்பதற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. ஹமாஸுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்ட துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் பாதுகாப்பு பணிகளில் பங்கு வகிப்பதை இஸ்ரேலிய தலைமை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஹமாஸை போலவே இஸ்லாமிய தீவிரவாத வேர்களை கொண்டு முஸ்லிம் சகோதரத்துவத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் அங்காரா மற்றும் தோஹா இரண்டும் நிறுவப்பட்டதாக இஸ்ரேல் வாதிட்டது. காசா போர் நிறுத்தம் மற்றும் அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சில முஸ்லிம் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் திங்கட்கிழமை இஸ்தான்புல்லில் கூடுவார்கள் என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். போர் நிறுத்தம் தொடருமா என்பது குறித்து அவர் கவலை தெரிவித்தார். காசாவின் நிலைமை குறித்து விவாதிக்கும் அந்த கூட்டத்தில் துருக்கி, கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஜொர்டான், பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா ஆகியவை கலந்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது. தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் தலைப்புகள் 2ஆம் கட்டத்துக்கு எவ்வாறு செல்வது என்பது ஃபிடான் கூறினார். கடந்த சில மாதங்களில் இஸ்ரேலுடனான தனது அணுகுமுறையை குறைத்துள்ள இந்தோனேஷியா இதில் ஒரு பங்கை வகிக்கும் என்று சில ஆய்வாளர்கள் ஊகித்துள்ளனர். பாகிஸ்தானை பொறுத்தவரை அமெரிக்காவின் ஆதரவை பெற காசாவுக்கு தமது துருப்புக்களை அனுப்புகிறது என்று கூறப்படுகிறது. எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவையும் இந்த படையில் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் பாலஸ்தீன பகுதியில் நிர்வாக பங்கை வகிக்க திட்டமிட்டிருந்தாலும் இந்த படையில் எந்த மேற்கத்திய நாடுகளும் ஈடுபடாது என்று தெரிய வருகின்றது. அமெரிக்க கருவூலத்துறையின் உயர்மட்ட அதிகாரி இன்று சனிக்கிழமை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவுக்கு பயணம் செய்வார் என்று ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கருவூலத்துறையில் தடை விதித்தலுக்கு பொறுப்பான அதிகாரியான தீவிரவாதம் மற்றும் நிதி உளவுத்துறைக்கான துணை செயலாளர் ஜோன் ஹார்லே பதவியேற்ற பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அவரது முதல் பயணமாக வரும் நாட்களில் இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளுக்கு செல்வார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ஈரான் மீது அழுத்தத்தை அதிகரிக்க முயற்சித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே அவரது பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது.